ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2025 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 27/6/2025 எனக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் எந்த ரேங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், யார் யாருக்கு எந்தெந்த ரேங்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மூலமாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம சைட்லேருந்து சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் சாய்ஸ் சொல்லிங் ஹெல்ப் வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகேவா, ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துலாம். ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ கட் ஆஃப் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு 200 கட் ஆஃப், 200க்கு 200 கட் ஆஃப், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 199, 198, 197.5 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 200ல் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா இயர், ஓகேவா, இயரை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க. ஓகேவா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இயர் அப்படின்றது இந்த இடத்துல இட்ஸ் பிளே அ வைட்டல் ரோல். ஓகேவா, ஸோ அதை கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. அதாவது 2006, 2007 அது மாதிரிலாம் போட்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஜென்ரல் அகாடமிக்ஸோட ரேங்க் லிஸ்ட். ஓகேவா, நான் போன வருஷம் டிஎன்இஏ 2024 அகாடமிக்ஸோட ரேங்க் லிஸ்ட் இது. ஓகேவா, ஸோ இங்கே இருக்க ஒரு ரேங்க் இருக்கு இல்லையா, இந்த ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுவே வந்துட்டு கவர்மெண்ட் அகாடமிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 7.5 ரிசர்வேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க்கு. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்க எடுத்த மார்க்கு, ஸோ அவங்க என்ன கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்றது, அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க். ஓகேவா, ஸோ அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசிக்கு எந்த விதமான கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி எல்லா கேட்டகரிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு இது பொறுத்து அலாட் பண்ணுறாங்களா. மொத்தம் 2 லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 லட்சம் பேத்துக்கும் வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொடுப்பாங்க. ஓகே, அவங்களுடைய கட் ஆஃபுக்கு இந்த ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் ரேங்க் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்றத பிரிப்பாங்க. ஸோ அதாவது ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய அதாவது 26,781 அது மாதிரி வந்து பிரிப்பாங்க. ஸோ இப்போ 26,781 அப்படின்னா ஸோ ரேங்க் நம்பர் 26,781 அந்த ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதை வந்துட்டு கட் ஆஃப் வச்சு பிரிப்பாங்க. கட் ஆஃப் வச்சு பிரித்தாங்க அப்படின்னா நம்ம இந்த காலம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், அதாவது இந்த காலம் வந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஓகேவா, அக்ரிகேட் மார்க் இருக்கு இல்லையா, அதில் 200 to 177.89 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா, ஸோ இப்போது இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ரேங்க் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் ரேங்க் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்யூனிட்டி ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பிசியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சனாக இவங்க வந்து இருக்காங்க. ஓகேவா, அந்த கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு பர்சனோடைய ரேங்க் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது. ஓகேவா, பிசியில் 2nd சொல்லி போட்டிருக்காங்க, பிசியில் 3ன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதாவது அவங்க கம்யூனிட்டி. இது பிசிஎம்னு வருது பாருங்கள், இவங்க தான் ஃபஸ்ட். இதில் அவங்களுடைய கம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னா இவங்க. ஓகேவா, அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து ஆல் ஓவர். ஓகேவா, ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 2 லட்சம் பேத்தில் நீங்கள் வந்து எதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜென்ரல் ரேங்க்கை வச்சு. அதுவே வந்துட்டு கம்யூனிட்டி ரேங்க்கை வச்சு ஆல் ஓவர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதில் உங்களுடைய கம்யூனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் எத்தனாவதாக இருக்கீங்க அப்படின்றது நம்ம இதை மூலியமாக வந்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஒரு 2 பர்பஸ்க்காக தான் ஜென்ரல் ரேங்க் வெர்சஸ் கம்யூனிட்டி ரேங்க் ரெண்டுமே வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ எந்த ரேங்க் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் உங்களுடைய ரவுண்ட் செப்பரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் வந்து எதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் காலேஜ் அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எந்த வகையில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இப்போது வந்து பிசியில் வந்துட்டு நான் வந்து ஒரு 10th வாங்கியிருக்கேன் அப்படின்னா முன்னாடி இருக்க 9 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு மேபி ஓசியில் அலாட் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம
அதான் என்ன சொல்கிறது, நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து கெஸ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எம்பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 159 இருக்கேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய 158 மெம்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம எம்பிசியிலேருந்து மட்டும்தான் சீட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா, அந்த ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓசிலேருந்து பாதி பேர் சீட்ஸ் எடுத்துருவோம். அந்த 159ல் அதாவது ரிமைனிங் இருக்க 158ல் ஓசிலேருந்து பாதி பேர் சீட் எடுத்துருவான். ஓகேவா, அதே மாதிரி வந்து எம்பிசிலேருந்து பாதி பேர் சீட் எடுத்துருவான். ஸோ அதனால் அந்த ஒரு காம்படிஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஜெனரல் ரேங்க் அப்படின்றது நம்மளுடைய டோட்டல் காம்படிஷனை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஜெனரல் ரேங்க் விசஸ் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு எடுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க் தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏன்னா நமக்கு முன்னாடி எத்தனை பேர் நம்மளோட இதில் இருக்கான்னு சொல்லி பார்த்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு இந்த காலேஜ் தான் அலாட் ஆகும், இந்த காலேஜ் வச்சா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணி பிக் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஜெனரல் ரேங்க் விசஸ் கம்யூனிட்டி ரேங்க் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகேவா, இனிஷியல் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.